ஆரம்பிக்கலாங்களா? வந்த ஒரு எபிசோட்லயே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கே ஒரு பேர் வச்சிருக்கானுங்க. அவங்களே பேர் வச்சிருக்காங்க. என்னை நீ இப்படிதான் கூப்பிடணும். யாருமா அது? அந்த பேரை கூப்பிடு. செல்ல பேர் யாரா வச்சிருக்கீங்க? ஜிங்கு. இங்க வா. நான் ஜிங்கு பொங்குன்ட்டு. ஏண்டா கருத்துலாத நாயே. அஃபினா, நீ கேட்ட மாதிரி யூ ஆஸ்க் தட் கேட் நோ. எஸ் சார். அந்த கேட் வந்து கொடுத்தது வந்துட்டு ரெட் கலர் Dress போட்டுருக்காரு அவர்தான். அப்பனா நீ என்ன அர்த்தம்? அந்த கேட்டே அவர் போட்ட குட்டி தான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இங்க பாருங்க ஒரு மேஜிக். இதெல்லாம் என்னடா மேஜிக்கு? நம்ம மூக்குத்தி முருகன் காது வழியா பாம்பு விட்டு மூக்கு வழியா எடுப்பாரு தெரியுமா? ஐயா அதெல்லாம் சாதாரண. சாணில இருந்தே சானிடைசர் எடுப்பாரு எங்க அண்ணா. சீனியர்ல பார்த்தோம், அதுக்கப்புறம் மறுபடியும் ஜூனியர்ல பாக்குறோம். சீனியர்ல கொஞ்சம் பேரும் தூக்கினேன், இப்ப ஜூனியர்ல இருந்து ஒரு 4-5 பேரை தூக்கலாம். அண்ணா நீங்க பிள்ளைங்களை தூக்கிறதுக்கு பதிலாக ஷோல இருந்து இதை தூக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஷோ இன்னும் நல்லா போகும். வெக்கமா இல்ல? ஓகே, என்ன கிஃப்ட் எதிர்பார்க்கறோமா எங்க கிட்ட இருந்து? பெருசா எதுவும் எதிர்பார்க்காத. இல்ல எது கொடுத்தாலும் ஓகே தான். எது கொடுத்தாலும் ஓகேவா? அவர் ஓகேவா பாரு, வீட்டு வேலை செய்வாரு. சரிமா, இது டூரிஸ்ட் பிளேஸ் எதுவும் இல்லையா வீட்டு பக்கத்துல? குட்டியாடி என்ன ஒரு பிளேஸ் இருக்கு. இங்க இருந்து எப்படி போணும்? ட்ரெயின்ல நீங்க இந்த சென்னையில வடகர ஸ்டேஷன்ல இறங்கணும். ஸ்டேஷன்ல பிச்சை எடுக்கணுமா? ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசினா மறந்துட மாட்டானா? உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும்? எனக்கு ஒரு பார்பி டால் வேணும். ஈசிஆர்ல வீடு வீடு வேணும் கேட்றாதீங்க. அப்புறம் அவர் வின் பண்ணாரு, அந்த வீடு தான் அடமானம் வச்சு உங்களுக்கு வாங்கி தரேன். ஆல்ரெடி அடமானத்துல தான் இருக்காமா? அது வாடகை விட்டுனே. வாடகை விட்டீங்களா? சாந்தி லாட்ஜி தானே பேரு? வேற மாதிரி இருக்கிறனா இது? எவ்வளவு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சோகத்துல சாப்பிடுறேன். சோகத்துல என்ன சாப்பிடுறீங்க? கேக் சாப்பிடுறேன். உங்களுக்கு 2 பேருக்கு ஒரு பீஸ் கொடுக்கட்டுமா? ஏண்டா அவங்க புருஷன் மிச்சர் தான் சாப்பிடுவாரு, அதுவும் மிச்சர் வெளில போயிருக்காரு. திருந்த மாட்டேல்ல, வருந்த மாட்டேல்ல. லெட்ஸ் வெல்கம் ஸ்மார்ட் பாய் யோகேஸ்வரன். ஜெயா ஹனி சிங்கர். அவரு அவங்க வீட்டுக்காரர் வேலை செஞ்சிருக்காரு. அவரு தானே? அவரு யாருங்க? அவர மாதிரி இருக்கிறாரு. அவரு ஸ்மார்ட் பாய்னு சொன்னாங்க, அவங்க ரூம் பாயா வேலை பார்த்துட்டு இருக்காரு சார். கொஞ்சம் இந்த ஃப்ரீஸ்ல இருக்கும்போதே நம்ம வந்து கமெண்ட்ஸ் வந்து கேட்றலாம். அது மித்து பரத் நீ அசஞ்சனா நான் கமெண்ட் சொல்ல மாட்டேன். என்னடா பின்னாடி பேண்ட்ல தையல் பிரியுதா? என்னாச்சு? சரி, கிளாஸ்ல எத்தனாவது பெஞ்ச் நீ? எனக்கு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தான் பிடிக்கும். இதுக்கு மிஸ் வந்து பாடம் நடத்தும்போது நல்லா லிசன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம மிஸ் வந்தானே மிஸ் மிஸ் சவிதா பேசிட்டே இருந்தா மிஸ். அதுக்கு தான் லீடர் இருக்குதே. அதான் லீடர்ட்ட போட்டு கொடுக்கறதுக்கு நீ இருக்குதே. ஓ லீடரே நீ போட்டு கொடுப்பியா? உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? எப்பவுமே வாழ்க்கையில பகன்னு சுத்தக்கூடாது. இன்னைக்கு என்ன கிறிஸ்மஸ்? கிறிஸ்மஸ்ல இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? என்ன சொல்லி? ஒரு கன்னத்தை அடித்தால் மறு கன்னத்தை வாமா அடிச்சிருமா வாமா. நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க, தெரியுங்களா? ஆனா நான் அப்படி இல்லடே. இந்த டீமை சப்போர்ட் பண்றதுக்காக லெட்ஸ் வெல்கம் பரத் அவர்கள். உங்க டீமை வெல்கம் பண்றதுக்காக வந்திருக்கிறாரு பரத் அவர்கள். அங்க பண்ணா ப்ளூ கலர் வாட்ச் போட்டுருக்கவங்க யாரு? வாட்ச் கழட்டிடு, வாட்ச் கழட்டி. மூச்சு வாங்க. கழட்டி. யார் போடலாமா? வாட்ச் போடலாமா? ஆமா. பிளாக் கலர் பேண்ட் போட்டுருக்கவங்க யாரு? கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் வந்து கொங்கு தமிழ் தான் ஃபேமஸ். அது வந்து மாக்கப் பண்ணிக்கிட்டு பேசி காட்டுறேன். ஏனுங்க காஃபி தண்ணி குடிச்சிட்டு போனுங்க. காபி தண்ணி இருந்தா குடிக்க மாட்டேங்க, கொஞ்சம் கெட்டியா இருந்தா ஒரு சொம்பு கூட குடிப்பனுங்க. வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். அந்த காங் அப்படின்ற அந்த ஸ்பெஷல் பவரை 4 தடவை மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்க இஷ்டத்துக்கு நீங்க வந்து half an hour கொடுத்தா அடிச்சுன்னு கூடாது. ஓகேவா? அது மாதிரி தான் ஒரு தடவை இவருக்கு அடிச்சிட்டாங்க மூச்சில் மூக்கிலே அடிச்சு வேணாயிடுச்சு. மூக்கிப்பாவும் ஏயா நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்முழுக்கிறாயா? என்ன பிடிச்சிருக்கா? இருங்க என்ன? உங்களையும் பிடிக்கும். ஆனா உங்களோட மாக்கப் பண்ணவதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேய் ஆரம்பத்துல இப்படிதான்டா சொல்லுவீங்க, இவரை விட அதுக்கப்புறம் மைனாக்கா சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லுவீங்கடா. உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது.
எப்படி வந்ததுல இருந்து சும்மா தானே உட்கார்ந்திருக்கா? உட்கார வர்ற கிஃப்ட் குடுக்குற உட்கார்ந்துட்டு இருக்கேனா? ஆமா. எத்தனை கிலோ வெயிட் வச்சிருக்கு தெரியுமாங்க? அது நீ உடம்புல வந்து சாப்பாடு கம்மி பண்ணிருக்கணும். அவர் எவ்வளவு பெரிய ஆள், நீ அப்படியே பேசுங்க. டேய் நீ சும்மாடா. ஏப்பா பெரியவங்க கொஞ்சம் மரியாதையா பேசுப்பா. சோலார் சிஸ்டம்ல எவ்வளவு பிளானட்ஸ் இருக்கு? சோலார்ல வந்து ஒரு 8-9 இருக்குமா? தப்பு. 8 பிளானட் தான் இருக்கு. அட பாவிகளா, ஒண்ணு வித்துட்டானுங்களா நமக்கு தெரியாம? என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? மருதுமலை மூக்குத்தி முருகன் மாதிரி. நீங்க சாண்டா கிளாஸ் தான், அந்த வேலையை பாருங்க. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். ஏமா நீ என்ன ஃப்ரீ டைம்ல ப்ரொஃபஷனலா திருசண்டைக்கு போயிட்டு வருவியா? அம்மா படத்தை எடுத்துட்டு போய் ஒரு half an hour சண்டை போட்டு வரமா அப்படின்னு போயிட்டு வருவியா? என்ன ஒரே சிவப்பு கலர் குப்பையா இருக்கு? அம்மா ஷூல கருப்பாம்பூச்சின்னு வெளில போட்டு அதை போட்டு நச்சக்குன்னு குத்தி அதுக்கே அது கருப்பாம்பூச்சின்னு தெரியாத மாதிரி கொண்டுட்டு வரதுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடத்தி வச்சிருக்கீங்க. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். சொல்லுங்க மேடம், அந்த கருப்பாம்பூச்சி ஆம்பளையா பொம்பளையா இருந்தானே? உனக்கு யாராவது தேவைப்பட்டா ஸ்டம்ப்லாம் தேவைப்பட்டா டக்குன்னு கால் பண்ணி அந்த சும்மா தான் இருப்பாரு, வந்துருவாரு. அது மட்டும் இல்ல, ஸ்டம்ப் மட்டும் இல்ல, அவரு சில டைம் ஃபுட்பால் போஸ்ட் நிப்பாரு. நானே வந்து மாட்டிக்கிட்டனே. கோயம்புத்தூர்ல எங்க ஏரியால மரியாதை தான் ரொம்ப முக்கியம். ஃபேமஸ். இன்னொரு விஷயமும் இருக்கு. சிறுவாணி தண்ணி ஸ்வீட்டா இருக்கு. சிறுவாணி தண்ணி எப்படிமா ஸ்வீட்டா இருக்குது? ஒரு 200 கிலோ சக்கரை அந்த சைடு இருந்து கொட்டி விட்டுனே இருப்பாங்களா? நக்கல்யா அவனுக்கு. சரி, இது என்ன? எனக்கு வந்து குடுக்குற வேலை தான், பிரிக்கிற வேலை மாக்காப்பா கிட்ட. குழந்தைக்கு வந்துட்டு என்ன கிஃப்ட் என்ன பேர்னு தெரியாம ஏமா ஒரு நிமிஷம்மா, என்னம்மா நானும் பார்த்துட்டே இருக்கேன். இருடா ஒரு நிமிஷம் இருடா. பார்த்தாலே தெரியல, அப்ப பார்க்காதடா. இருடா ஓபன் பண்ணி பாருங்க. லெதர் பால் வேற உள்ள இருக்கே. லெதர் பால் நான் bowlingக்கு நல்லா பிராக்டீஸ் பண்ணலாம். ஓ சூப்பரா பண்ணலாம். அந்த பின்னாடி நிக்கிற தாத்தாவை ஸ்டெம்பா வச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணு தம்பி டெய்லி. ஏன் நான் செவனான இருக்கேன், என்ன வந்து மம்முக்குறான். கோயம்புத்தூர் வந்து எனக்கு பொண்ணு கொடுத்த ஊர் மேடம். உனக்கு ஈச்சனாரி தெரியுமா? ஈச்சனாரி ஈச்சனாரினால ஈயல சுத்துமே அதுவா? அந்த ஆடிட்டர் ஸ்ட்ரீட்னு ஒன்னு இருக்குதாங்க, நல்லா ஆடிட்டே இருப்பாங்க. அவன் நம்மள கலாய்க்கறான்டா. மேடம் இவங்க பயங்கரமான ஜோடி. இவங்களும் யோகேஷும். இவங்க 10th ஒரு தடவை ஃபெயில், அவன் 8ஆம் கிளாஸ் 8 தடவை ஃபெயில். அவன் ஏவியேஷன் ஸ்டூடண்ட். அப்படினா ஃளைட். யார் இவரா? ஃளைட் புக் பண்ணிட்டு ரயில்ல ஏறிட்டு ஏர் ஹோஸ்டஸ் எங்கன்னு கேட்டாரு சொன்னா. பேசாதடா, படிக்காத தற்குறி பேல.